ஹாய் நண்பா, நான் சசிகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இப்போது நான் உங்களுக்கு குயிக் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். உங்களில் எத்தனை பேர் அலாரம் வச்சு மார்னிங் எழுந்திருக்கீங்க? எஸ், நானுமே அங்கே இருந்திருக்கேன். நானுமே அலாரம் வச்சுருக்கேன். ஆனால் என்றைக்குமே அலாரத்தை ஃபாலோ பண்ணி எழுந்து என்னுடைய ஒர்க்கை செஞ்சதா சரித்திரமே கிடையாது. பிகாஸ் அலாரம் அடிக்கும், அதை தலை தட்டி தூக்கி போட்டு அகைன் படுத்து தூங்கியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம தூங்குற டைம் வந்து லக்ஸுரியாக ஃபீல் பண்ணுவோம். பட் டே பை டே என்ன ஆகும்னா, அன்றைக்கி மார்னிங் ரொட்டீனே அது சேஞ்ச் பண்ணும். ஸோ அன்கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ எப்போ நான் இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து நான் ஏர்லி மார்னிங் எழுந்து படித்தனோ, ஏர்லி மார்னிங் எழுந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்தனோ, அப்போ இருந்து என் லைஃப் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு சொல்லலாம். என் லைஃப் 360 டிகிரி அளவு என் லைஃப் மாறிச்சு. பிகாஸ் ஐ ஹாவ் தட் டைப் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு த பவர் ஆஃப் ஏர்லி மார்னிங் ஒர்க்கப்பை பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு சேலஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு காமன் மேனுக்கு ஒன் டே எத்தனை ஹவர் இருக்கும்? 24 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஏர்லி மார்னிங் எழுற ஒரு மேனுக்கு ஒரு 2 ஹவர் முன்னெழுறதால அவனுக்கு ஆஃப் டே எக்ஸ்ட்ரா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏர்லி மார்னிங் எழுறவனுக்கு ஒன் டே என்பது ஒன் டே கிடையாது, அது 1.5 நாளாக விரிவடையுது. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் அவன் நிறைய வேலை செஞ்சு முடிச்சிருப்பான். ஸோ ஆஃப் டே அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு அனிமலுக்கோ அல்லது பேர்டுக்கோ ஒரு கான்ஸ்டிபேஷன் வருதா? ஸ்ட்ரெஸ் வருதா? ஒரு ஆங்ஸைட்டி வருதா? நோ. அது எல்லாமே வருது மனுஷனுக்கு. ஏன்னா அவன் ஏர்லி மார்னிங் எழுத கிடையாது. ஸோ 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு அடுத்து ஒர்க் பார்க்குறதால ஒர்க் மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது, அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். இப்போது நான் ஏர்லி மார்னிங் எழுதால ஏற்படக்கூடிய ஒரு 3 பயனை சொல்லுவேன். அந்த 3 பயன்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஈஸியாக எழுதிருப்பீங்க. வாட் இஸ் நம்பர் 1? இம்ப்ரூவ் ஒரு மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ்டு. ஆரம்பத்தில் நான் கூட மார்னிங் எழுதுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். மார்னிங் எழுதுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்போ நான் அதை கண்டினியூவாக பண்ணணும், அப்புறம் வந்து என் லைஃப் சேஞ்ச் ஆகுது. என்னுடைய மனசனுடைய கிளாரிட்டி அதிகமாச்சு, ஃபோக்கஸ் அதிகமாச்சு. ஸோ திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. எவ்ரி மார்னிங் நான் பிளான் பண்ணுறது அதிகமாச்சு. ஸோ நான் ஒரு டேவை ஈஸியாக பிளான் பண்ணி நகர்த்திட்டு ஈஸியாக போயிடுவேன். ஸோ நான் உங்களுக்கு போன்ற ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஏர்லி மார்னிங் எழுங்க, உங்களுடைய மென்டல் கிளாரிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க, உங்கள் லைஃப்பில் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, பூஸ்டட் ப்ரொடக்டிவிட்டி. உங்களுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொழுதுனா அது காலை பொழுது தான். டிம் குக் உங்களுக்கு தெரியுமா? அவர் CEO ஆஃப் ஆப்பிள். அவர் வந்து எவ்ரிடே 3:30 எழுந்திருப்பாராம். எழுந்த உடனே தன்னுடைய கஸ்டமருக்கான இமெயில் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு அன்றைக்கி என்ன டேவோ அன்றைக்கி பிளானை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதால அவர் லைஃப் எப்பவுமே உற்பத்தி அதிகமாக இருக்குமா. இவன் என் லைஃப்பில் கூட நான் மார்னிங் இருந்து தியானம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி என் லைஃப்பில் ஒரு பிளான் பண்ணி கொண்டு போகிறதால என்னோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னா மார்னிங் இருந்து பழகுங்க. பி ஆஸ் அ ஏர்லி ரைசர். பாயிண்ட் நம்பர் 3, இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஓப்ரா வின்ஃப்ரே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மீடியா பர்சனாலிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4:30 மணிக்கு இருந்து தன்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க்கில் தியானம் பண்ணுறது, அந்த உடற்பயிற்சி பண்ணுறது போன்ற வேலைகளை பயன்படுத்தி அவங்க எப்பயும் ஹாப்பியாக இருப்பாங்களாம். இவன் 7 பேர் கூட 4:30 மணிக்கு இருந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணுவேன், 1 ஹவர், ½ அன் ஹவர் உடம்புக்கான உடற்பயிற்சி பண்ணுவேன். இப்படி பண்ணுறதால ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத நான் கண்கூட பார்க்க முடியுது. என்னுடைய எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகிறத நான் திங்க் பண்ணுறேன். ஓவரால் என்னுடைய ஹெல்த்தே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அது காரணம் நான் மார்னிங் எழுது தான். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் லைஃப் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம பெட்குள்ளேயே படுத்துக்கிறதால நமக்கு எதுவுமே வராது. ஸோ எப்போ நம்ம வெளியே வந்து உலகத்தை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம லைஃப் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். அது பெஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங். 4 மணிக்கு மேலே படுக்காதீங்க, வெளியே வந்துடுங்க. வெளி பொழுதை பாருங்கள், மக்களை பாருங்கள்,
ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மால் டாஸ்க் கொண்டு தரேன், ஒரு சேலஞ்ச் ஒன்று. நீங்கள் எப்பவுமே எழுதுறதோட ஒரு ½ hour முன்னே எழுதுங்க. முன்னே எழுந்து அந்த டைமை உங்களுக்காக பயன்படுத்திங்க. வெதர் எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது யோகா பண்ணலாம், அல்லது பிளான் பண்ணலாம். இப்படி என்ன வேணாலும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 week அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரும் சேஞ்ச் ஆகுறதை நீங்களே பார்க்க முடியும். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. There is no ordinary moment in our life. Every moment brings opportunity. Thank you so much for this great opportunity. Thanks a lot.